நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். நான் உங்கள் காவோலை எடிசன். வணக்கம், நான் காவோலை எடிசன். நேற்று தற்செயலாக நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய மது பிரியமான ஒரு நண்பர் சொன்ன ஒரு வார்த்தை நம் மனதை சிறிது தொட்டு பார்த்தது. அவர் சொன்னார், நீங்கள் வாங்கும் ஓய்வூதியம் எல்லாம் நாங்கள் டாஸ்மாகில் கொடுக்கும் மது வழியாகவே வருகிறது என்று. ஒரு நிமிடம் நமக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் என்னவோ அதிலும் சிறிது உண்மை இருப்பது போல் தோன்றியது. அது குறித்து நாம் ஆய்வு மேற்கொண்டோம். நிலைமை உண்மைதானா என்பது போல நினைப்பதற்கு சில விஷயங்கள் நமக்கு கிடைத்தன தேடுதலின் போது. அரசு இந்த மதுபான கடைகளை நடத்துவதனால் அரசுக்கு என்ன லாபம் ஏற்படுகிறது என்று முதலாக நாம் தேடினோம். தேடும்போது சென்ற கணக்கு வருடத்தில் அரசு இந்த டாஸ்மாக் கடை வழியாக சுமார் 45,000 கோடி ரூபாய்களை வருவாயாக ஈட்டியிருக்கிறது. இது அரசுக்கு நல்ல வருமானம் தானே. இதிலிருந்து தானே நமக்கு, அதாவது அரசு கணக்கீட்டின்படி சுமார் 20% ஜிடிபியை இந்த அரசானது மதுபான விற்பனை வழியாக ஈட்டியிருக்கிறது. கண்டிப்பாக ஜிடிபியில் இவ்வளவு பெரிய தொகையை ஓய்வூதியர்களுக்காக செலவழிக்க எந்த அரசும் இல்லை என்பது உண்மை. ஆகவே நாம் அந்த வருமானத்தில் இருந்துதான் ஓய்வூதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா என்பது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியதுதான். அவை எல்லாம் சரியே. ஆனால் அரசுக்கு இந்த வருமானமானது சரிதானா? இது அரசு ஒரு மக்களுக்காக நடக்க வேண்டிய அரசு நடத்தப்பட வேண்டியதுதானா, செய்ய வேண்டியதுதானா, இல்லை ஒரு தனி முதலாளி போக்குடன், முதலாளித்துவ தன்மையுடன் இந்த அரசு இதை செய்து கொண்டிருக்கிறதா என்று வினாக்கள் எழுகின்றன. இதில் மக்களுடைய நலன் எங்கே இருக்கிறது? அரசுடைய வருமானம் வருகிறது, பொது செலவினங்களுக்கான வருமானம் வருகிறது என்றெல்லாம் சிலர் வாதிடலாம். ஆனால் இந்த திட்டத்தின் இன்னும் ஒரு பக்கத்தை நாம் ஆராய வேண்டியது அவசியமாகிறது. அரசு 45,000 கோடி வருமானம் ஈட்டும் அதே வேளையில் மது குடிப்பவர்களால் உருவாக்கப்படும் சேதாரங்களை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இவை குறித்து ஆராயும் போது சென்ற வருடம் அரசானது சுமார் 28,000 கோடி ரூபாய்களை இந்த மது உபயோகிப்பாளர்களின் சுகாதார செலவிற்காக செலவிடப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. அதாவது மது பழக்கத்தினால் அடிமையானவர்களின் புனரமைப்பிற்காகவும், கல்லீரல் நோய், உடல் கோளாறு, கிட்னி தகராறு போன்றவற்றிற்காக அரசானது அரசு மருத்துவமனைகளில் செலவழித்த இந்த பணம் 28,000 கோடி. இவற்றில் தனியார் மருத்துவமனைகளிலும் தனியார் புனரமைப்பு நிலையங்களிலும் செலவழிக்கப்பட்ட பணங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. மேலும் அவர்களால், மது பிரியர்களால், மது அருந்துபவர்களால் ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்காக காவல்துறையினருக்காக செலவழிக்கப்பட்ட தொகைகளும், மேலும் நீதிமன்றங்களுக்காக செலவழிக்கப்பட்ட தொகைகளும் இவற்றில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஆக அவற்றை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்வோமானால், இவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்வோமானால் ஏறக்குறைய 56,000 கோடி செலவாகி உள்ளதாக நமக்கு தெரிய வருகிறது. எப்படி பார்த்தாலும் அரசு ஈட்டிய வருமானம் என்பது ஒரு தனி நபர் முதலாளி அல்ல அரசு என்பது. ஆகவே அவற்றையும் இவற்றையும் கூட்டி பார்ப்போமானால் கண்டிப்பாக டாஸ்மாக் மூலம் வரும் வருமானமானது நஷ்டம்தானே அன்றி லாபம் அல்ல. மேலும் சிலர் இதில் வேறு ஒரு உண்மையையும் கூறுகிறார்கள். அது என்னவோ உண்மைதான். அதாவது டாஸ்மாக் வழியாக சுமார் ஒரு 14,000த்திற்கும் மேற்பட்ட அரசு சார்
தொழிலானது, அதாவது அரசு சார் வேலை வாய்ப்பானது உருவாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுவும் உண்மைதான். ஆனால் அவர்களுக்கும் இங்கே நிலைமை சரியில்லை. அவர்களுக்கும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கான ஈடான சம்பளம் வழங்கப்படுகிறதா என்றால் அதுவும் இல்லை. 20% ஜிடிபியில் லாபம் ஈட்டிக் கொண்டு இருக்கும் ஒரு துறையில் உள்ள ஊழியர்கள் இன்றும் அரசு ஊழியர்களுக்கான அங்கீகாரத்தை பெறவில்லை என்பது வேறு ஒரு சமூக அவலம். அடுத்ததாக பார்ப்போமானால், இதனால் ஏற்படும் சமூக பின்தங்கல்கள். அதாவது ஒரு தொழிலாளி தன்னுடைய திறமையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். மது பழக்கத்தால் சிறந்த தொழிலாளி, ஸ்கில்டு ஒர்க்கர் என்று அழைக்கப்படும் அந்த வர்க்கமானது தன்னுடைய அந்த திறமையை சென்ற வருடம் மட்டும் 1.3% இழந்திருக்கிறது என்று சொன்னால் அது யாருக்கும் புரிய போவதில்லை. அது எவ்வாறு நிகழ்கிறது? சாதாரணமாக ஜிடிபியில் ஒரு தமிழ்நாட்டு குடிமகன் என்று நான் இங்கே சொல்லுவது பொது ஜனத்தினுடைய பங்களிப்பு 3.2 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. இந்த இழப்பு எப்படி ஏற்படுகிறது என்றால், குடிப்பழக்கத்தினால் வேலைக்கு செல்லும் தொழிலாளி தன்னுடைய நேரத்தை சுருக்கிக் கொள்ளுகிறான். 6 வருடங்களுக்கு முன்னால் சராசரியாக வேலை செய்யும் நேரமானது சராசரியாக ஒரு மனிதனுக்கு 3.4 மணி நேரம் தினமாக இருந்தது, குறைந்து 2.8 மணி நேரமாக குறைந்துள்ளது. இது எல்லா தொழிலாளர்களையும் சேர்த்து, விவசாய மற்றும் முறைசாரா தொழிலாளர்கள் எல்லோரையும் சேர்த்துதான் இந்த கணக்கீடு. ஆக மொத்தத்தில் உற்பத்தியானது குறைந்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது இழப்பானது கூடுதலாகவே இருக்கிறது. தற்காலிக வருமானத்திற்காக அரசு செய்யும் இந்த வியாபாரமானது வருங்கால சந்ததியினரை எவ்வாறு பாதிக்கிறது என்று பார்க்கலாம். குடித்து வரும் ஒரு தகப்பன் தன் வீட்டில் உள்ள சுமூகமான சூழ்நிலைக்கு பங்கம் விளைவிக்கிறான். இதனால் ஏற்பட்ட விவாகரத்துகள் ஏராளம். ஒற்றை பெற்றோருடன் வசிக்கும் நிலைக்கு குழந்தைகள் தள்ளப்படுகிறார்கள். அவர்களுடைய கல்வியின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் நாம் இவற்றில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறுகிய கால தீர்வுக்காக நாம் செய்யும் இந்த தொழிலானது நம் சமூகத்தை நெடுந்தூரத்திற்கு ஒரு பள்ளத்திற்கு தள்ளிவிடுமோ என்ற கவலை ஏற்படுகிறது. அதற்காக மது பிரியர்களுடைய சுதந்திரத்திலும் தலையிட முடியாது. கண்டிப்பாக அவர்களும் இந்த நாட்டின் பிரஜைகளே. எனவே அவர்களுக்கும் இதற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டியது இந்த அரசனுடைய கடமை. முறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த தொழிலானது எவ்வாறு முறைப்படுத்த முடியும் என்றால், நம் ஊர்களில் ரேஷன் சிஸ்டம் இருப்பது போல இவற்றையும் ஒரு சிஸ்டத்தினுள் கொண்டு வரப்பட வேண்டும். அரசு மருத்துவ சான்றிதழ் பெற்று, அரசு மருத்துவரிடம் ஒரு சான்றிதழ் பெற்று இவர் எவ்வளவுதான் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவதற்கு தகுதியானவர் என்பதை அவர்கள் நிர்ணயித்து, அது நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒன்று, அதை நிர்ணயித்து அவர்கள் கொடுக்கும் சர்டிபிகேட்டை வைத்து ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆல்கஹால் வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசு நிர்ணயிக்க வேண்டும். இது சாத்தியமா என்று கேட்டால் கண்டிப்பாக சாத்தியமே. ரேஷன் கடைகளில் வருமானங்களை அடிப்படையாக வைத்து பொருட்கள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பது என்பது கள நிலவரம். அவற்றையே பின்பற்றலாம். அதுபோல ரேஷன் கடைகளில் மாதம் ஒரு முறைதான் நாம் ரேஷன் வாங்க முடிகிறது. அதே போல் டாஸ்மாக் கடைகளிலும் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவை மட்டுமே பெற முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டால் கண்டிப்பாக இந்த பழக்க வழக்கங்களை மக்களிடமிருந்து குறைக்க முடியும். இதை அரசு செய்ய முன்வர வேண்டும். அடுத்தபடியாக இவர்கள் பொதுவெளிகளில் ஏற்படுத்தும் விபத்துக்கள். அரசானது காவல்துறையில் உள்ளவர்களை அவர்களுடைய எண்ணங்களை மேம்படுத்துவதற்கான சிறப்பு முகாம்களை நடத்தி
முதலில் காவல்துறையினரிடம் இதற்கான விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று நாம் சொல்வதற்கில்லை. இருக்கும் சட்டத்தையே சீராக காவல்துறை செயல்படுத்துமானால் கண்டிப்பாக இவற்றை நிறைவேற்ற முடியும். முதலாவதாக, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தேவை என்பதை அரசு அறிந்து அதற்கேற்ற ஏற்பாடை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அவை ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் வழங்க வேண்டும் என்பதை எலக்ட்ரானிக்கல் முறையில், அதாவது எலக்ட்ரானிக் கருவிகளை கொண்டு ஸ்மார்ட் கார்டு மூலமாக உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் காவல்துறையை கொண்டு பொதுவெளியில் நடக்கும் சம்பவங்களை நடக்காமல் நிறுத்த வேண்டும். குடிப்பதற்கு என்று தனியாக அரசே பார்களை நடத்த முன்வரலாம். அவற்றிற்கு வெளியில் ஆக்டிவிட்டி ஸ்கேலிங் என்று சொல்லப்படும் முறைப்படி இந்த அளவிற்குத்தான் அதனுடைய உல்லாச கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதை காவல்துறையினருக்கு ஒரு நிர்ணயித்து கொடுக்கப்பட வேண்டும். அவற்றை காவல்துறையினரும் சரியாக நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். இவையெல்லாம் வளர்ந்த சில நாடுகளில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை புதியதாக நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவற்றை பின்பற்றினாலே போதுமானது. அடுத்தபடியாக, இந்த மது பழக்கமானது, தடையில்லாத இந்த மது பழக்கமானது ஒரு விதத்தில் நம்முடைய வருங்கால சந்ததியினரை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று, நல்வழிப்படுத்தப்பட்ட மது பழக்கம் ஒருவேளை நம் நாளை தலைமுறையிற்கு செல்லுமானால் கண்டிப்பாக அவர்கள் அவற்றை தவறான வழிகளில் உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக போகின்றன. இரண்டாவதாக, மனிதன் மதுவை எதற்காக பயன்படுத்தினான், இப்பொழுது எதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதன் ஆய்வு. மனிதன் தன்னுடைய உழைத்த மனிதன் தன்னுடைய உடல் வலியையும் கஷ்டத்தையும், மனதால் பாதிக்கப்பட்ட மனிதன் மன வலியையும் போக்குவதற்குத்தான் போதை என்னும் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்தது வரலாறு. ஆனால் நாம் இன்று அதற்கான நிறைய அடிமைகளை உருவாக்கி வைத்து விட்டோம். இந்த நிலை ரிவர்சிங் சிஸ்டத்தில் செல்ல வேண்டும். அதாவது திரும்பவும் மனிதன் அத்தியாவசியத்துக்கு அன்றி ஆடம்பரத்திற்காக மதுவை இருப்பதை நிறுத்த வேண்டும். ஏறக்குறைய 2,40,00,000 பேர் தமிழகத்தில் மது அருந்து கொண்டிருப்பதாக அரசு தகவல்கள் சொல்கின்றன. அவற்றில் 3% வரை பெண்களாக இருக்கிறார்கள். சமத்துவத்தில் இவர்களும் பங்கு கேட்கிறார்கள் போல. பரவாயில்லை, அது அவர்களுடைய உரிமை. அவற்றை நாம் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. அது ஒரு சுய பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். சரி, ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு இந்த டாஸ்மாகில் வருவது பெரிய லாபகரமான தொழில் என்று சொல்ல முடியாது. இதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கழிந்த ஒரு வருடத்தில் 2 அரசுகளும் தொடர்ந்து இருந்த 2 அரசுகளுமாக சேர்ந்து 714 டாஸ்மாக் கடைகளை மூடியதாக அறிவித்திருக்கின்றன. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனாலும் சென்ற நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் 6% மதுபான விற்பனை கூடியிருப்பது தவிர்க்க முடியாத கவலை தரக்கூடிய விஷயம். அவற்றையும் அரசு கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்த வேண்டும். தனி முதலாளித்துவ போக்கில், குறு முதலாளித்துவ போக்கில், சிந்தனையில் இவற்றை செயல்படுத்தாமல் நாம் ஒரு சமூகத்திற்கான அரசு என்பதை நினைத்து இவ்விஷயங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட மது விநியோகமானது நமக்கு சாதகமாகத்தான் அமையுமே தவிர கண்டிப்பாக நஷ்டமாக அமையப் போவதில்லை. கணக்குகளை சொல்வதற்கு சரியான நேரம் இல்லாமையால் மொத்தமாக சொல்லுகிறோம். ஆண்டு வருமானம் 45,000 கோடியாக இருக்கும் மது விற்பனையில் அரசு செலவாக மருத்துவ வசதிக்கான செலவு மட்டுமே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது 28,000 கோடியாக இருக்கிறது. மனித உழைப்பின் விரயம் இவற்றில் சேர்க்கப்படுமானால் 56,000 கோடியாக உயர்கிறது.
நஷ்டம் ஏறக்குறைய 16,000 கோடியாக இருக்கிறது. இவற்றுடன் காவல்துறைக்கான செலவினங்களையும் நீதிமன்றத்திற்கான செலவினங்களையும் கணக்கிட்டு பார்ப்போமானால் நம்முடைய வரி பணத்திலிருந்து செலவாகும் நஷ்டமானது, இழப்பானது பல 25,000 கோடிகளை தாண்டி செல்கிறது என்பதுதான் உண்மை. இவற்றை புள்ளி விவரங்களில் கைதேர்ந்த நிபுணர்களை கொண்டு இந்த அரசானது ஆய்வு செய்து இந்த பழைய திட்டங்களை பரிசீலனை செய்து நடத்த முன்வர வேண்டும். மேலும் இளைய தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவற்றில் அவர்கள் ஈடுபடுத்த வைப்போமானால் எந்த நிலைமை இருந்தாலும் சரி, மது அருந்தும் ஒரு அரசு ஊழியர் காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை அவர் மது அருந்துவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அதை அவர் செய்யவும் முடியாது. அதுபோல ஒரு நிலைமையை எல்லா மக்களுக்கும் இந்த அரசு ஏற்படுத்தி தருமானால் கண்டிப்பாக இந்த பழக்கமானது தேவைக்கானதாக மாறிவிடும். ஆடம்பரத்திற்கானதாக அல்லாமல் அவசியத்திற்காக மட்டுமே இவற்றை செய்வார்கள். எனவே அரசானது இதிலிருந்து வரும் பணத்தையே நம்பி தன்னுடைய 5 வருட காலத்தை ஓட்டாமல் தொழில்துறையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கான பொருளாதாரத்தை வளப்படுத்துமானால் கண்டிப்பாக 40% இளைஞர்களை கொண்ட இந்த மாநிலமானது எல்லார் முன்னிலையிலும் நிமிர்ந்து நிற்கும். உறுதியாக சொல்வோமானால் அவற்றால் பல நூற்றாண்டுகளுக்கான லாபம் இந்த அரசுக்கு உருவாகும் என்பதை சொல்லுகிறேன். இந்த அரசு அது குறித்து சிந்திக்குமா, செயல்படுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம். நான் உங்கள் காவோலை எடிசன்.